வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கோபிகா கமலநாதன், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலான ராணுவத்தின் விசாரணை அறிக்கை பாதுகாப்பு செயலாளரிடம் கையளிப்பு. சமுர்தி பயனாளிகளுக்கு சில மாதங்களாக நிவாரண உதவி வழங்கப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க சபையில் தெரிவிப்பு. மாவட்ட அமைப்பாளர் பதவி தொடர்பில் பிரதி அமைச்சர் நந்திமித்ர ஏக்கநாயக்க கருத்து. தமது பாரம்பரிய நிலமும் கடல் வளமும் கையகப்படுத்துவதாக தெரிவித்து மக்கள் முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தில் இன்று 4 திருத்தச் சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. உள்நாட்டு அரசியல் சட்டமூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நொத்தாரிசு திருத்தச் சட்டமூலம், ஆவண பதிவு திருத்தச் சட்டமூலம் மற்றும் அட்டோர்னி திருத்தச் சட்டமூலம் ஆகியன மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்திற்கு சென்றிருந்தார். சமுர்தி பயனாளிகளுக்கு சில மாதங்களாக நிவாரணம் வழங்கப்படாமையினால் அவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். நாட்டில் 15,83,961 குறைந்த வருமானம் உள்ள சமுர்த்தி பயனாளர்களுக்கு 5 மாதங்களாக சமுர்த்தி நிவாரண உதவி கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டது. சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கத்தினால் இந்த விடயம் வெளியிடப்பட்டது. இந்த விடயம் குறித்து சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் சாமர மதுமகலுகே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் என தெரிவித்து அவரது வேலையை ரத்து செய்துள்ளனர். இது என்ன தீர்மானம்? අපූර්ව තීන්දුවනේ මේ කැකිල්ල තීන්දුව කියන්නේ මේ වගේ තීන්දුවලට 2013 මාර්තු මාස දක්වා සමුද්‍රි ප්‍රතිලාභීන් සඳහා ගෙවි 2013 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான சமுர்த்தி பயனாளர்களுக்கான கொடுப்பனவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக சமுர்த்தி வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான மொத்த கொடுப்பனவு 1163 மில்லியன் ஆகும். அந்த தொகையை 2013 ஆண்டு புத்தாண்டிற்கு முன்னதாக அனைத்து சமுர்த்தி வங்கிகளுக்கும் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தவறான மற்றும் குரோதமான முறையில் கருத்து வெளியிட்டமை மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனங்களின் செயற்பாடுகளை விமர்சித்தமையினால் நிறுவன சட்டமூலங்களுக்கு அமைய அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ඔහුට එරෙහිව විනයානුකූල කටයුතු කිරීමට අවශ්‍ය පියවර ගෙන ඇත. தமக்கு கிடைத்துள்ள மாவட்ட அமைப்பாளர் பதவி தொடர்பில் உயர்கல்வி பிரதி அமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். எனக்கு தொகுதி அமைப்பாளர் பதவி இல்லை. மாவட்ட அமைப்பாளர் பதவி பேரளவில் உள்ளது. அதை வைத்துக் கொண்டு ஒன்றும் முடியாது. ஏனெனில் தொகுதிகளுக்கு செல்லும் போது தொகுதி அமைப்பாளர்கள் அதற்கு விரும்புவதில்லை. தொகுதி கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் போது அமைச்சர்களை அழைத்து கூட்டங்களை நடத்தும் போது எமக்கு அறிவிக்க மாட்டார்கள். இதுவே உண்மை. எனக்கு மாத்திரமல்ல, அனைத்து இடங்களிலும் உள்ள நிலைமையாது. இணைய கட்சிகள் தொடர்பில் நான் கூறவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பிலேயே கூறுகிறேன். இணைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே இந்த நிலைமை காணப்படுகிறது. இதனால் அண்மையில் நீல அலைகள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்காக வேணும் என்னிடமிருந்து செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பு பெறப்படவில்லை. எனக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. நான் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளேன். පක්ෂගත්තම පක්ෂයත් ඉතින් ඇති නැති වෙන්නත් බෑ. කොහොමද දිස්ත්‍රික්කේ තියෙනවනේ. දිස්ත්‍රික්කේ පාක්ෂික සංවිධායකවරු මහාකතුමත් ප්‍රකාශයක් කළා තිබුණා විශ්‍රාම යනවා කියලා. ඒකනේ මගෙනුත් මේ ඇහුවේ. மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் ஜெரால்டன் துறைமுகத்தை சென்றடைந்துள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் 66 பேரும் இலங்கையர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களை ஏற்றிய படகின் வருகையால் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதுகாப்பு தடைகளையும் தாண்டி புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகு நேற்று ஆஸ்திரேலியாவை சென்றடைந்தது. புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகொன்று 5 வருடங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக ஆஸ்திரேலியாவை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சுமார் 6 வாரங்களாக கடல் பயணத்தை மேற்கொண்ட இந்த படகில் இருந்தவர்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்களும் அடங்குகின்றனர். பாதுகாப்பு தடைகள் அனைத்தையும் தாண்டி எவ்வித தடையுமின்றி இந்த படகு ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசித்துள்ளமை வியப்பளிப்பதாக மேற்கு ஆஸ்திரேலிய முதலமைச்சர் கொலின் பெர்னார்ட் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு செல்வதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அதற்கு உதவுமாறும் புகலிட கோரிக்கையாளர்கள் காட்சிப்படுத்தியுள்ள பதாகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அந்த படகில் உள்ள நபர்களை கைது செய்ய ஆஸ்திரேலிய சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த நாட்டு குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் பிரகாரம் அவர்கள் இலங்கையர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள், எந்த நாட்டை நோக்கி பயணித்தார்கள் என்பது இதுவரை 100% உறுதி செய்யப்படவில்லை. அவர்களை கிறிஸ்துமஸ் தீவுகளுக்கு அழைத்து செல்வதாகவும் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டால் அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைப்பதாகவும் ஆஸ்திரேலிய அமைச்சர் ஒருவர் இன்று தொலைக்காட்சிக்கு வழங்கிய சேவையில் குறிப்பிட்டார். இலங்கையின் தற்போதைய சூழ்நிலைக்கு அமைய அகதிகள் என கூறி அங்கிருந்து வருவதற்கு எந்தவித காரணமும் கிடையாது என்ற நிலைப்பாட்டில் ஆஸ்திரேலிய அரசு தற்போது இருக்கின்றமை இதன் மூலம் தெரிய வருகின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாலஸ்தீனத்தின் மத விவகார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. பாலஸ்தீன மத விவகார அமைச்சர் கலாநிதி மஹமூத் அல் ஹபாஷுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான இந்த சந்திப்பின் போது மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. பாலஸ்தீன மத விவகார அமைச்சர் இலங்கைக்கு முதல் தடவையாக விஜயம் செய்துள்ளதுடன் இலங்கை நட்பண்புள்ள மக்கள் வாழ்கின்ற நாடு எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தின் போது பாலஸ்தீனத்தை நிரந்தரமற்ற பார்வையாளர் அந்தஸ்துள்ள நாடாக அங்கீகரிக்கும் பிரேரணைக்கு ஆதரவாக இலங்கை வாக்களித்தமை தொடர்பில் பாலஸ்தீனத்தின் மத விவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் கூட்டங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் சபையில் இன்று கருத்து வெளியிட்டார். Mr. Speaker, you will observe that the common feature of all these attacks சபாநாயகர் அவர்களே, இந்த அனைத்து தாக்குதல்களுக்கும் பொதுவான ஒரு விடயம் உள்ளது என்பதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாதுகாப்பு தரப்பினரும் போலீசாரும் இந்த தாக்குதல்களுக்கு இடமளிக்கின்றனர். குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும், எனினும் எவரும் கைது செய்யப்படவில்லை. போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதிகாரிகள் வழங்குகின்ற ஒத்துழைப்பின் மூலம் இது மிகவும் தெளிவாகின்றது. வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள், அவர்களின் ஒன்று கூடுவதற்கான உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதல்கள் அரசாங்கத்தின் அனுசரணையுடனேயே இடம்பெறுகின்றன. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகளை ஒடுக்குவதற்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் பலனற்றவையாகும். தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை உடனடியாக நிறுத்துமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். வரலாற்றில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்காக அர்த்தமுள்ள உண்மையான நல்லிணக்க செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்கவும், உண்மை நிலை, நீதியின் பாதுகாப்பு மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் எதிரான வன்முறைகளில் சிக்குவோருக்கு இழப்பீடு வழங்குதல் ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். We call on the Sri Lankan government to immediately cease the violence directed against the Tamil people. We reiterate that to prevent a non-recurrence of the past, Sri Lanka must expeditiously commence a meaningful and genuine process of reconciliation based upon the ascertainment of the truth, ensuring justice and providing adequate reparations for the victims of violations committed by all parties. போலீசார் 100% சரியானவர்கள் என நான் கூறவில்லை. பிழை செய்வோரும் இருக்கலாம். போலீசில் உள்ளவர்கள் முக்தி அடைந்தவர்கள் அல்ல. இந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பிலும் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளனர். இவை அனைத்தையும் அரசாங்கத்தினால் மாத்திரம் நிறுத்த முடியாது.
මේ සියල්ලම රජයකට දස ගන්න පුළුවන් දේවල් නෙවෙයි. පොලිසියට වැඩ කටයුතු කරන්න අවස්ථාව ලැබුණේ නැහැ. මම போலீசாருக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் அதனை கண்டேன். இராணுவத்தின் சில அதிகாரிகளால் அந்த நிலைமை ஏற்பட்டது. இராணுவத்தில் நாம் அறிந்த பலர் உள்ளனர். அவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் இருக்கும் வலிமையான இராணுவ குழுக்கள் இந்த சம்பவங்களுடன் தொடர்படவில்லை. ஒரு குழுவை சிவில் உடையில் வைத்து அவர்களை காப்பாற்றுவதற்காக செயற்பட்டனர். இவற்றை மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹாத்துருசிங்கவே செயற்படுத்துகின்றார். நான் அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் அன்று வழங்கினேன். அது தொடர்பில் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை. மேஜர் ஜெனரல் ஹத்துருசிங்கவும் கேபியும் இணைந்து அனைவருக்கும் எதிராக தாக்குதல் நடத்துவார்களா என இராணுவத்தில் உள்ள சிலர் அச்சம் கொண்டுள்ளனர். தற்போதைய நிலைமைக்கமைய எல்டிடியின் தலைவர்களில் ஒருவரான கேபியும் மஹிந்த ஹத்துருசிங்கவும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் ஒன்றை செயற்படுத்துகின்றனர். டிஎன்ஏயில் உள்ளவர்களை படுகொலை செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதா என தெரியவில்லை. ஏனென்றால் எல்டிடியினர் டிஎன்ஏயின் பல தலைவர்களை கொலை செய்திருந்தனர். எதிர்க்கட்சி தலைவருடன் சென்ற குழு ஒன்றே பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்ததாக எமக்கு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் அங்கு இருக்கவில்லை. வதந்தி ஒன்று. பதந்தி அல்ல. உங்களுடைய பதவியை இவ்வாறு இழக்க முயற்சிக்க வேண்டாம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமது பாரம்பரிய நிலமும் கடல் வளமும் கையகப்படுத்தப்படுவதாக தெரிவித்து மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கையால் தமது உரிமைகள் மீறப்படுவதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முல்லைத்தீவு நகரில் இன்று முற்பகல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். கொக்குழாய், நாயாறு, வட்டுவாங்கல், நந்திக்கடல் போன்ற பகுதிகளில் தென்னிலங்கை மீனவர்கள் அத்துமீறி தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுவதால் தமது வாழ்வாதார தொழில் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனைத் தவிர முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த கொக்குத்தொடுவாய், கொக்குழாய், கரநாட்டாங்கேணி, குமிழமுனை, செம்மலை, அலம்பில் போன்ற பகுதிகளில் உள்ள நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக சில பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அரசாங்கம் திட்டமிட்டு இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதை நிறுத்தி அரசாங்கம் உண்மையினால் போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கான மீள்குடியேற்றத்தை செய்ய வேண்டும். அத்துமீறின கடலில் செய்யப்படுகின்ற இந்த மீன்பிடி தொழிலை நிறுத்த வேண்டும். இந்த இயற்கை வளமான காட்டை அழிப்பதற்கு உரிய காடழிப்பை நிறுத்த வேண்டும். மாறாக போரால பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 12,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த அரச திணைக்களங்களிலே காணிக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காணி வழங்கப்படவில்லை. ஆகவே போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டிய இந்த அரசாங்கம் ஒரு சில அதிகாரிகள், அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பயந்து இன்றைக்கு இந்த தாண்டோக்கித்தனமான நடவடிக்கை செய்கின்றார்கள். எங்களுக்கும் காணி தர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே கேட்கின்றோம். இது எங்களுடைய இடத்திலே தான் காணி கேட்கின்றோம். நாங்கள் கொழும்பில் சென்று காணி கேட்கவில்லை. இங்கே முல்லைத்தீவிலே எங்களுடைய நிலத்தில் எங்களுக்கு காணி தர வேண்டும். 30 வருடமாக காணி பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து மீள குடியேறியுள்ள முல்லைத்தீவு கரையோர பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான மகஜர் ஒன்று ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்காக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.